தொண்டராக இருக்கட்டும், தொண்டாற்றுபவராக இருக்கட்டும், ஆண்டவரே, நீரும் சீடர்களை அழைத்த பொழுது வெறும் கையினராய் வந்தார்கள். வலை, படகு, மீன்கள் என்ற அனைத்தையும் இழந்து வந்தார்கள். மத்தேயு சுங்கச்சாவடியை விட்டு வந்தார். ஒவ்வொரு சீடனும் இழப்பை சந்தித்த பொழுது மகிழ்ச்சி அடைந்தார்கள். தங்களிடம் ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணம்தான் ஒரு நிறைவை அவர்களுக்கு தந்தது. எதன் மீதும் அவர்கள் ஆசைப்படவில்லை. அவர்களின் மனது ரொம்பவும் லேசானதாகவே இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய போதனை வாழ்வில் இணைந்து பயணிக்கும் பொழுது மக்கள் உம்முடைய வல்ல செயல்கள், மக்களினுடைய கூடுகை, அரசராக உம்மை நிலைநிறுத்த வைத்தல் போன்றவைகள் சீடர்களின் உள்ளத்தில் சிறிது சலசலப்பை ஏற்படுத்தியது. இயேசு அரசனானால் எனக்கு எந்த இடம், எந்த பதவி, இவைகள் புகும் பொழுது யார் பெரியவன், அரியணையின் வலப்புறம் யார், இடப்புறம் யார் என்ற ஒரு குணம் வெளிப்பட்டது. அவர்களிடையே இந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமையிலே சிறிது விரிசல் ஏற்பட்டது. பொறாமை குணம், தான் என்கிற அகந்தை முளைத்தன. முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட நீர் விரும்பினீர். பணி வாழ்வில் தாழ்ச்சியை, தொண்டு செய்யும் நல்ல மனதை, பணிபுரியும் உள்ளத்தோடு வாழ கற்றுக் கொடுக்கிறீர். பல நேரங்களிடையிலும் இந்த மனம் இருக்கிறது. இதை எடுத்துவிடும் ஆண்டவரே.